இப்ப நினைச்சாலும் அந்த சாயங்கால நேரமும் அந்த ஆத்து காத்தும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கும். எனக்கு அப்போ வயசு 36. கல்யாணம் ஆகி சென்னைக்கு போனதுல இருந்து கிராமத்து வாழ்க்கையே மறந்து போச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் சொந்த ஊருக்கு வந்திருந்தேன். கார்த்திக், என் புருஷனுக்கு ஏதோ அவசர வேலை, அவரால வர முடியல. நானும் என் பையன் கண்ணனும் மட்டும்தான் வந்திருந்தோம். கண்ணனுக்கு 15 வயசு. சிட்டிலேயே வளர்ந்தவனா, இந்த ஊர் அவனுக்கு ரொம்ப புதுசு. என்கிட்ட உட்காரவே மாட்டான், எப்பவும் எங்கேயாவது சுத்திட்டே இருப்பான். அன்னைக்கு ஆத்தங்கரையில உட்கார்ந்து காத்துல பறக்குற முடியை ஒதுக்கி விட்டபடியே ஏதோ யோசனையில இருந்தேன். ஊருக்கு வந்து 10 நாள் ஆச்சு. கார்த்திக் இல்லாதது ஒரு மாதிரியான வெறுமையா இருந்துச்சு. உடம்பும் மனசும் ஏதோ ஒரு நெருக்கத்துக்காக, ஒரு ஸ்பரிசத்துக்காக ரொம்பவே ஏங்கி போயிருந்துச்சுன்னுதான் சொல்லணும். அந்த தனிமை எனக்குள்ள ஒரு தவிப்பை உண்டாக்கிட்டே இருந்துச்சு. அந்த யோசனைய கலைக்கிற மாதிரி கண்ணன் ஓடி வந்தான். அம்மா, இங்க பாரேன், என்னை ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்கறாங்க. நீ வந்து கொஞ்சம் சொல்லேன் ப்ளீஸ் சினுங்கினான். அவனுக்கு இங்க இருக்கிற பசங்க விளையாடுற கபடி, கில்லி இதெல்லாம் பழக்கமில்ல. சரி, என்னன்னு பார்ப்போம்னு எழுந்திருச்சேன். சேலையில ஒட்டியிருந்த மண்ணை தட்டிவிட்டேன். கார்த்திக் இருந்திருந்தா இதெல்லாம் ஒரு சாக்கா வச்சு என்கிட்ட சில்மிஷம் பண்ணியிருப்பார். அவர் நினைப்பு வரவும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம். கொஞ்ச தூரத்துல மரத்தடியில சில பசங்க கபடி விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் 17, 18 வயசு பசங்க. அதுல சிலரை எனக்கு அடையாளம் தெரிஞ்சுது. முக்கியமா காளி, கொஞ்சம் உசரமா இருப்பான். நாங்க ஊருக்கு வந்த அன்னைக்கு அவங்க அப்பாதான் வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. அன்னைக்கு அவன் என்னைய பார்த்த பார்வை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒரு மாதிரி திருட்டுத்தனமா, ஆனா ரொம்ப ஆழமா பார்த்தான். இப்ப நான் கண்ணனை கூட்டிக்கிட்டு அவங்க கிட்ட போனேன். பசங்க சட்டை போடாம வேர்வையில நனைஞ்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கிராமத்து பசங்கங்கறதால நல்லா கட்டுமஸ்தான உடம்பு. அவங்களை பார்க்கும்போது எனக்கே என் ஸ்கூல் காலத்து ஞாபகங்கள்லாம் வந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. காளி, இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்களேன்னு கேட்டேன். காளி கிட்ட வந்தான். வெயில் பட்டு அவன் உடம்புல இருந்த வேர்வை மினுமினுத்துச்சு. மீசை லேசா அரும்பியிருந்த வயசு. அவன் போட்டிருந்த ட்ராயர் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. அவன் என்கிட்ட பேசும்போதே ஒரு மாதிரி தயக்கமும் அதே சமயம் ஒரு துடுக்கான பார்வையும் அவன் கண்ணுல இருந்துச்சு. கார்த்திக் இல்லாத இந்த சில நாட்களா எனக்குள்ள இருந்த அந்த வெறுமைக்கு இந்த மாதிரி ஒரு இளமையான சூழல் ரொம்பவே சலனத்தை கொடுத்துச்சு. என்னக்கா, நாங்க 6 பேரு, இவனை சேர்த்தா டீம் பிரியாதேன்னு காளி இழுத்தான். சும்மா சேர்த்துக்கோ காளி, அவனுக்கு அவ்வளவா விளையாடத் தெரியாதுன்னு நான் சொன்னேன். உடனே காளி, சரி, வேணும்னா ஒன்னு பண்ணலாம். அவன் என் டீம்ல இருக்கட்டும், நீங்க எதிர் டீம்ல வாங்க, சரியா போகும்னு சொன்னான். நான் யோசிக்கிறதுக்குள்ள கண்ணன் சரி நூ ஓடிப்போய் நின்னுட்டான். எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. 36 வயசான பொம்பளை, ஒரு பையனுக்கு அம்மா. நான் போய் இவங்களோட கபடி விளையாடுறதா? ஆனா சின்ன வயசுல நான் பண்ணாத சேட்டையா? மரமேறுறது விளையாடுறதுன்னு எப்படி சுத்துனவ நான்? நான் தயங்குறத பார்த்த காளி, வாங்கக்கா, டவுன்காரங்களுக்கு இதெல்லாம் இங்க விளையாட தெரிய போகுது. இப்பெல்லாம் வேற விளையாட்டுதான் விளையாட தெரியும் போல லேசா நக்கலா சிரிச்சான். எனக்குள்ள சுருக்கென்று ஒரு ரோஷம் வந்துச்சு. மறுகணமே நான் கோட்டுக்குள்ள போய் நின்னுட்டேன். ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வட்டமா நின்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி நின்னேன். வாங்கக்கா ஒரு பையன் உரிமையா என் கையை பிடிச்சு அந்த வட்டத்துக்குள்ள இழுத்தான். எல்லாரும் தோள் மேல கை போட்டு நின்னதால நானும் எனக்கு 2 பக்கமும் நின்ன பசங்க தோள்ல கை போட்டேன். 2 பேர் முதுகுலையும் வேர்வை ஈரம். நான் குனிஞ்சு நின்னப்போ என் சேலை லேசா விலகியிருந்தது எனக்கு தெரிஞ்சுது. ஆனா அத சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கம். என் இடது பக்கம் நின்ன பையன்தான் கேப்டன் போல. எல்லாரும் அவனை தடியன்னு கூப்பிட்டாங்க. அக்கா என் பார்ட்னர், நான் அக்காவை பார்த்துப்பேன்னு அவன் சொன்னான். அந்த வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு அர்த்தம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. திடீர்னு என் முதுகுல ஒரு கை படுறது எனக்கு தெரிஞ்சுது. முதல்ல அது எதேச்சையா பட்டதுன்னு நினைச்சேன். ஆனா சில நொடிகள்ல அந்த கை மெதுவா என் முதுகை தடவி என் பிராகு கிட்ட நின்னப்போ எனக்கு பகீர்னு இருந்துச்சு.
இன்னொரு பக்கம் என் இடுப்புல ஒரு கை ரொம்ப அழுத்தமா உரிமையா பதிஞ்சுது. டவுன் பஸ்ல யாராவது இடிச்சா வர்றா கோபம் எனக்கு அப்போ வரல. மாறா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமும் விளக்க முடியாத ஒரு கிளுகிளுப்பும் பரவுச்சு. மூச்சு வேகமா அடிச்சுக்கிச்சு. அந்த கை இடுப்புல இருந்து லேசா கீழ இறங்கி என்னை சீண்டுனப்போ நான் எந்த மறுப்பும் சொல்லல. எனக்குள்ள இருந்த அந்த தனிமை இந்த பசங்களோட இந்த திருட்டுத்தனமான ஸ்பரிசங்களை ஏத்துக்க வெச்சுது. ஆட்டம் ஆரம்பிச்சது. தடியன் என்னைய அப்படியே அலைக்கழிச்சான். என் கூடவே இருங்கக்கா நு சொல்லி என் கையை பிடிச்சு இழுக்கும்போதெல்லாம் அவன் உடம்பு என் மேல உரசும். அவன் வேணும்னே தான் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு கட்டத்துல என்னைய கீழ விழ வெச்சுட்டான். அச்சச்சோ என்னக்கா மண்ணாயிடுச்சு நு சொல்லிட்டே என்னைய தூக்கிவிட்டவன் என் முதுகுல ஒட்டியிருந்த மண்ணை தட்டி விடுற சாக்குல என் உடம்பை ரொம்பவே ஆழமா தடவினான். எனக்கு கால் தரையில நிக்கல. மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிச்சிட்டு இருந்துச்சு. என் பையன் கண்ணன் அங்க இருக்கானேங்கிற நினைப்பு ஒரு பக்கம் உறுத்துனாலும் உடம்புல ஏறிப்போன அந்த உஷ்ணம் என்னை எதையுமே யோசிக்க விடல. எதிர் டீம்ல இருந்து ஒரு சின்ன பையன் பாடிட்டு வந்தான். தடியன் என்னைய காப்பாத்துற மாதிரி என் இடுப்பை கட்டிப்பிடிச்சு அப்படியே தூக்கி சுத்துனான். நான் எதிர்பாராம காலை மடக்கியப்போ என் சேலை கொஞ்சம் மேல ஏறிடுச்சு. பாடிட்டு வந்த அந்த சின்ன பையன் வேகமா என் மேல மோதி அப்படியே என் கால்களுக்கு நடுவுல விழுந்தான். அவன் முகம் என் சேலைக்குள்ள புகுந்து என் தொடைகளுக்கிடையில ரொம்ப நெருக்கமா உரசியது. எனக்கு மூச்சே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. அந்த செகண்ட்ல அந்த பையனோட மூச்சு காத்து என் உடம்புல பட்டப்போ எனக்குள்ள இருந்த கட்டுப்பாடு எல்லாமே உடைஞ்சு சிதறிடுச்சு. நான் என்னைய அறியாம அவன விலக்காம அப்படியே தடியன் கைகள்ல சாய்ஞ்சேன். அந்த நிமிஷம் சுத்தி நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. பசங்க எல்லாரும் எங்களையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பார்வையில இருந்த தவிப்பும் ஏக்கமும் எனக்குள்ள ஒரு பெரிய வெறியை தூண்டுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறப்பவே காளி பின்னாடி வந்து நின்னாங்கறத நான் கவனிக்கல. எதிர் டீம்ல இருந்து வந்த பையன் என் காலை பிடிச்சு இழுக்க நான் பின்னாடி சாய்ந்தேன். அப்படியே காளியோட கைகள்ல விழுந்தேன். காளி சாதாரண பையன் இல்ல. அவனோட கைகள் என் இடுப்பை ரொம்ப இறுக்கமா ஒரு முரட்டுத்தனத்தோட வளைச்சு பிடிச்சுது. என் முதுகு அவன் நெஞ்சோட ஒட்டி பதிஞ்சது. அவன் உடம்போட உஷ்ணமும் அவன் மூச்சுக்காத்து என் கழுத்துல பற்றதும் என்னைய அப்படியே உருக்கிடுச்சு. எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவன் கை என் சேலைக்குள்ள புகுந்துச்சு. ரொம்ப நேரமா அடக்கி வெச்சிருந்த ஏக்கம் அவனோட அந்த முரட்டுத்தனமான பிடியில மொத்தமா உடைஞ்சுது. நான் லேசா முனகிட்டே அவன் மேல இன்னும் ஆழமா சாய்ஞ்சேன். அவன் கைகள் என் உடம்பை ஆக்கிரமிச்ச வேகம் என்னைய சுத்தி இருந்த மத்த பசங்களையும் உசுப்பேத்தி விட்டுருச்சு. எனக்கு முன்னாடி நின்னவன் என் முகத்துக்கு நேரா வந்து என் தோள்களை பிடிச்சான். காளியோட கைகள் என் மேல இருந்த பிடியை இன்னும் இறுக்கமாக்க ஒரு பெரிய தள்ளுமுள்ளு நடந்துச்சு. எல்லாரும் என் மேல சாய யாரோ ஒருத்தரோட கை என் வயித்துல பலமா இடிச்சது. மூச்சு அடைச்சு கண்ணு இருட்டி அப்படியே நான் மயங்கி விழுந்துட்டேன். நான் கண்ணு முழிக்கும்போது இருட்டா இருந்துச்சு. சுத்தி பழைய கல் சுவர். ஏதோ ஒரு பாழடைந்த கோவில் மண்டபத்துல படுத்திருந்தேன். தரையோட குளிர்ச்சி முதுகுல உரைச்சுது. மெதுவா கண்ணை தொறந்து பார்த்தேன். என்னை சுத்தி அந்த பசங்க எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க. என் சேலை கலைஞ்சு ரொம்பவே அலங்கோலமா இருந்தேன். அவங்க பார்வை முழுக்க என் மேலதான் இருந்துச்சு. ஒரு பயம் கலந்த வெறி அவங்க கண்ணுல தெரிஞ்சுது. காளி என் முகத்துக்கு நேரா குனிஞ்சிருந்தான். அவனோட மூச்சுக்காத்து என் உதட்டுல பட்டுச்சு. எனக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் பசங்க முகத்துல ஒரு பதட்டம். என்ன சொல்லுவேனோ கத்துவேனோன்னு பயந்துட்டாங்க. நான் மெதுவா எழுந்து உட்கார்ந்தேன். என் துணியை சரி பண்ணிக்கிட்டே அவங்களை ஒரு பார்வை பார்த்தேன். என்ன நடக்குது இங்க? என்னைய இப்படி தூக்கிட்டு வந்து வெச்சுருக்கீங்க ன்னு கொஞ்சம் கோபமா கேட்டேன். பசங்க எல்லாரும் நடுங்கிட்டாங்க. 3 பேர் என் கால்ல விழாத குறையா அக்கா, தப்புக்கா, மன்னிச்சுருங்கக்கா, என்ன சொன்னாலும் செய்றோம்னு கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. அவங்க கெஞ்ச கெஞ்ச எனக்குள்ள இருந்த கோபம் போய் ஒரு விபரீதமான தைரியம் வந்துச்சு. இந்த நிமிஷம் எல்லாமே என் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தோணுச்சு. இவ்வளவு நேரம் என்னைய ஒரு மாதிரியா பார்த்த இந்த பசங்களை என் முன்னாடி கூனிக்குறுக வைக்கணும்னு தோணுச்சு. நான் சொல்றதெல்லாம் செய்வீங்களா ன்னு கேட்டேன். செய்வோம்க்கா ன்னு கோரஸா சொன்னாங்க.
அப்ப முதல்ல உங்களோட ட்ராயரை கழட்டுங்க. என்னைய இப்படி அலங்கோலமா பார்த்தீங்கல்ல, இப்ப நீங்க எல்லாரும் நில்லுங்கன்னு நான் சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. காளி மட்டும் தயங்காம நின்னான். மத்தவங்க ரொம்பவே கூச்சப்பட்டுக்கிட்டு நின்றாங்க. எனக்குள்ள இருந்த அந்த முரட்டுத்தனம் இப்போ முழுசா வெளியே வந்துருச்சு. என் சேலையை நானே முழுசா விலக்கி போட்டுட்டு எந்த மறைப்பும் இல்லாம அவங்க முன்னாடி நின்னேன். அத்தனை பசங்களும் மூச்சு விட மறந்து என்னையே வெறிச்சு பார்த்தாங்க. எல்லாரும் என்னை சுத்தி மண்டி போடுங்கன்னு கட்டளையிட்டேன். தூக்கத்துல நடக்குறவங்க மாதிரி அத்தனை பேரும் என்னை சுத்தி மண்டி போட்டாங்க. ஒரு விசித்திரமான, யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு மயக்கத்துல நான் மிதந்துட்டு இருந்தேன். சரியா அந்த நேரத்துல கோவில் வாசல்ல ஒரு அரவம். திரும்பி பார்த்தா கண்ணன், என் பையன். அவன் கையில தண்ணியோட அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டான். நான் மயக்கமா இருக்கேன்னு நினைச்சு ஓடி வந்தவன் என்னை இப்படி ஒரு கோலத்துல, அதுவும் அத்தனை பசங்களுக்கு நடுவுல பார்த்ததும் அவனுக்கு உலகமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் கண்ணுல அதிர்ச்சி, குழப்பம், பயம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா நான் கொஞ்சமும் பதறல. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என் தைரியத்தை பார்த்து. அவனை பார்த்து ஒரு சின்னச் சிரிப்பு சிரிச்சேன். என்னடா கண்ணா, ஏன் அப்படி நிக்கிற? வா, இங்க வான்னு கூப்பிட்டேன். அவன் ரொம்ப தயங்கி நடுங்கிக்கிட்டே கிட்ட வந்தான். ஒரு அம்மாவா அவனை நான் பார்க்கல. அந்த நிமிஷம் அவனும் ஒரு ஆனாதான் எனக்கு தெரிஞ்சான். அவனோட பதட்டத்தை உடைக்கிற மாதிரி நான் மெதுவா அவன் கையை பிடிச்சு இழுத்தேன். அதுக்கப்புறம் அங்க நடந்தது எல்லாமே ஒரு கனவு மாதிரி, ஒரு பைத்தியக்காரத்தனமான சூறாவளி மாதிரிதான் இருந்துச்சு. யார் கை எங்கே படுது, யார் மூச்சுக்காத்து என் மேல உரைக்குதுன்னு எதுவுமே பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு இருட்டு. காளியோட முரட்டுத்தனமான அணைப்பு, தடியனோட ஸ்பரிசம், மத்த பசங்களோட அந்த வெறித்தனமான நெருக்கம். இது எல்லாத்துக்கும் நடுவுல கண்ணனோட அந்த தவிப்பான, குழப்பமான மூச்சுக்காத்து. எல்லா கட்டுப்பாடுகளும், எல்லா உறவு முறைகளும் அந்த பழைய கோவில் மண்டபத்துல உடைஞ்சு சிதறிடுச்சு. யாரு என்ன பண்றாங்கறத தாண்டி அந்த உஷ்ணமும், அந்த வேர்வை வாசனையும், இருட்டுல கேட்ட அந்த மூச்சு இரைப்புகளும் என்னை ஏதோ ஒரு வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. உடம்புல தெம்பே இல்லாத அளவுக்கு, மனசுல எந்த சிந்தனையும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அலை என்னை அடிச்சுட்டு போய் ஓய்ஞ்சது மாதிரி இருந்துச்சு. பல வருஷமா எனக்குள்ள இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி, அந்த இருட்டுக்குள்ள அத்தனை பேருக்கும் நடுவுல நான் அப்படியே கண்ணை மூடி கிடந்தேன். அந்த நிமிஷம், அது சரியா தப்பான்னு யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை. அது நடந்துருச்சு. என் உசுருக்குள்ள அது ஒரு ஆழமான, அழிக்க முடியாத பதிவா மாறிடுச்சு.